பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் திமுக மத்திய மாவட்ட அயலக அணி தலைவர் முத்தமிழ்ச்செல்வன் இல்ல திருமண விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பங்கேற்றார். திருமணத்தை நடத்தி வைத்து பேசிய அவர் முதல்வர் விஜயை கடுமையாக விமர்சித்தார். மணமக்கள் 2 பேரும் வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா இன்னைக்கு கழகத்திற்கு இந்த நேரத்தில் நிறைய வழக்கறிஞர்கள் தேவைப்படுறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த சோஃபா மாடல் ஆட்சியுடைய போலி பிம்பம் கடந்த 1 மாசத்துல அடித்து துவைக்கப்பட்டு நொறுங்கி கிடக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியுடைய அவலங்கள்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரசுடைய தவறுகளை, சறுக்குகளை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தட்டி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அப்படி தட்டி கேட்கிற இளைஞர்களை, நம்முடைய கழகத்தினரை கைது செய்கிற வேலையை இன்றைக்கி இந்த அரசு, சோஃபா மாடல் அரசு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆகவே இது போன்ற அடக்குமுறைகளை எதிர்கொள்ள நிச்சயம் நமக்கு நிறைய வழக்கறிஞர்கள் தேவை. அந்த வகையில் இந்த மேடையிலே நமக்கு 2 வழக்கறிஞர்கள், அதுவும் ஜோடியான வழக்கறிஞர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு கிடைச்சிருக்கிறாங்க. தூய சக்தின்னு சொன்னவங்க ஆட்சிக்கு வந்தது என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் அத்தனை பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. ஆட்சிக்கு வந்த 5வது நிமிஷமே குதிரை பேரத்தை ஆரம்பித்தாங்க. பிற கட்சிகளுக்கு முதல்ல சோஃபா போவோம், சோஃபாவுக்கு பின்னாடியே நம்முடைய முதலமைச்சர் துரத்துக்கிட்டே போவார், சோஃபாவை துரத்துக்கிட்டே போவார். அப்புறம் முதலமைச்சர் பின்னாலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ராஜினாமா கடிதத்தோடு அவங்களும் கியூவில் வர்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த காட்சி தான் தமிழ்நாட்டில் 1 மாசமாக ரிப்பீட் மோடில் தினமும் இது ஒரு செய்தியாக வந்துகிட்டு இருக்கிறது. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு கொடுமை சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அதல பாதாளத்தில், படுகொழியில் இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் தள்ளியிருக்கிறாங்க. இதையெல்லாம் கழகம் சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் பேசணும். ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதற்கெல்லாம் பதில் சொல்லார பார்த்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. ஆளுங்கட்சியினர் சட்டசபையில் என்னென்ன கூத்தடிச்சாங்கன்னு நீங்கள் அத்தனை பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது சட்டமன்றமா இல்லை சினிமா தேட்டரா இல்லை ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் அப்படிங்கிறத ரெடிமேட் பதிலாக இன்றைய ஆட்சியாளர்கள் வச்சிருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் செஞ்ச பணிகளால் நல்லது நடந்தால் அதற்கும் சேர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுவே ஏதாவது பிரச்சனைனா திமுக தான் காரணம் அப்படிங்கிற ரெடிமேட் பதிலையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய தலைவரை சிறுவப்படுத்துகிற அப்படிங்கிற நோக்கத்தோடு, அப்படிங்கிற பெயரில் நம்முடைய தலைவரை முதலமைச்சர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றும் சட்டமன்றத்தில் பேசினார். நம்ம தலைவர் என்னைக்கும் தேடி கண்டுபிடிக்கிற இடத்திலிருந்து நம்முடைய தலைவர் இருந்ததே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதி, பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாங்கள்லாம் தெரியாமல் ஒருத்தரை தெரியாதனமாக ஜெயிக்க வச்சுட்டோமே, அவர் எங்கே போனார், யாராவது பார்த்தீங்களான்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யாரை தேடிட்டு இருக்கு? மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே கிண்டல் பண்ணுறதா நினச்சி முதலமைச்சர் அவரே இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் அவர் சட்டமன்றத்தில் டான்ஸ் மட்டும்தான் ஆடலை, அடுத்த கூட்டத்தொடரில் நிச்சயம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய ஒரு பேரிடரில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பேரிடலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, உடன்பிறப்பாகிய நம்முடைய பொறுப்பு. அதற்காக நாம் அனைவரும் வருங்காலத்தில் ஒற்றுமையோடு உழைக்க வேண்டும். நாம் பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாம் பார்க்காத தோல்வியும் கிடையாது. கட்சியையும் தலைவரையும் மனசில் வச்சு நம்முடைய பணிகளை எல்லாம் நாம் வகுத்து கொள்ள வேண்டும்.